இந்த பகுதியில் உரோமச் சட்டத்தின் அறிமுகத்தையும் அதன் வரலாற்று வளர்ச்சியையும் பார்க்கிறோம். மரபு வழிக் குறிப்புகளின்படி கிமு 753ஆம் ஆண்டில் உரோம் நகரம் நிறுவப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் உரோமச் சட்டம் உரோம் நகரத்தின் சட்டமாக இருந்தது. பின்னர் உரோமப் பேரரசு விரிவடைந்தபோது அது முழு பேரரசிற்குமான சட்ட அமைப்பாக வளர்ந்தது. பிற அறிவுத்துறைகளில் உரோமர்கள் கிரேக்கர்களிடமிருந்து கற்றுக்கொண்டாலும் சட்டத்துறையில் அவர்கள் தனித்துவமான பங்களிப்பைச் செய்தனர். குறிப்பாக அவர்கள் தனிப்பட்ட சட்ட விதிகளிலிருந்து பொதுவான சட்டக் கோட்பாடுகளை உருவாக்கி விதிகளை விட கோட்பாடுகள் அடிப்படையில் சட்டத்தை வளர்த்தனர். மேலும் சமூக மற்றும் வாணிப தேவைகளுக்கு ஏற்ப நடைமுறை தீர்வுகளை உருவாக்கியதுடன் தேவையான போது பழைய கோட்பாடுகளையும் மாற்றத் தயங்கவில்லை. இதனால் உரோமச் சட்டம் பிராக்டிகல் ரீசன், நடைமுறை மொழி பெற்ற அறிவு என புரிந்து கொள்ளப்படுகிறது. அதன் வரலாற்று வளர்ச்சியை 3 முக்கிய கட்டங்களாக பார்க்கலாம். முதலில் பன்னிரு பட்டயங்களுக்கு முந்தைய காலம். இது வழக்காறு மற்றும் வாய்மொழி மரபுகளை அடிப்படையாகக் கொண்டது. இரண்டாவது, பன்னிரு பட்டயங்கள் முதல் கிமு 31 வரை. இதில் எழுத்துப்பூர்வமான சட்டமும் குடியரசு கால சட்ட வளர்ச்சியும் முக்கியத்துவம் பெற்றன. மூன்றாவது, பாரம்பரிய காலம், அதாவது கிளாசிக்கல் பீரியட். இதில் சட்ட நிபுணர்களின் பங்களிப்புடன் அறிவியல் கோட்பாடுகளும் நடைமுறை சட்டமும் சிறப்பாக வளர்ச்சி பெற்றன. இந்த பகுதியில் உரோமச் சட்டத்தின் வரலாற்று பின்னணி பற்றி அறிமுகமாக பார்க்கிறோம். உரோமச் சட்டத்தின் வளர்ச்சி கிமு 4ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை நீண்ட வரலாற்றைக் கொண்டதாக குறிப்பிடப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் உரோமச் சட்டத்தின் முக்கிய ஆதாரமாக வழக்காற்று சட்டம், அதாவது கஸ்டமரி லா இருந்தது. மரபு வழிக் குறிப்புகளின்படி கிமு 753ஆம் ஆண்டில் ரோமுலஸ் உரோம் நகரத்தை நிறுவியதாக கூறப்படுகிறது. பின்னர் கிமு 510ஆம் ஆண்டில் மன்னராட்சி நீக்கப்பட்டு குடியரசு, அதாவது ரிபப்ளிக் ஆட்சி நிறுவப்பட்டது. காலப்போக்கில் சிறிய நகர ராஜ்யமாக இருந்த உரோம் விரிவடைந்து ஒரு மிகப்பெரிய பேரரசாக மாறியது. அதற்கேற்ப அதன் சட்டமும் வளர்ச்சியடைந்து பரந்த மக்களையும் பகுதிகளையும் உள்ளடக்கிய சட்ட அமைப்பாக உருவானது. உரோமச் சட்டத்தின் கோட்பாடுகள் பின்னர் பல நாடுகளின் சட்ட வளர்ச்சியிலும் தாக்கத்தை ஏற்படுத்தின. எனவே உரோமச் சட்டம் ஒரு பழமையான சட்ட அமைப்பு மட்டுமல்லாமல் உலகளாவிய சட்ட வரலாற்றின் முக்கியமான அடித்தளங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த பகுதியில் 12 பட்டயங்கள் உருவாக்கப்படுவதற்கு முந்தைய உரோமச் சட்டத்தின் நிலை பற்றி பார்க்கிறோம். ஆரம்பகால உரோமச் சட்டம் பெரும்பாலும் வழக்காறு, அதாவது கஸ்டம் மற்றும் மத மரபுகளை அடிப்படையாகக் கொண்டிருந்தது. கிமு 510ஆம் ஆண்டில் மன்னராட்சி நீக்கப்பட்டு குடியரசு, ரிபப்ளிக் நிறுவப்பட்டது. இந்த காலத்தில் பேட்ரிஷன்ஸ் மற்றும் பிளேபியன்ஸ் என இரு முக்கிய சமூக குழுக்கள் இருந்தன. பிளேபியன்ஸ் சட்டத்தில் சமத்துவத்தையும் தெளிவான எழுத்துப்பூர்வமான சட்டத்தையும் கோரினர். இதன் விளைவாக டிசெம்பரி எனப்படும் 10 பேர் கொண்ட குழு சட்ட வழக்காறுகளை ஆய்வு செய்து எழுத்துப்பூர்வமான சட்டத்தை உருவாக்கியது. பின்னர் உருவாக்கப்பட்ட 12 பட்டயங்கள் உரோமின் முதல் முக்கியமான எழுத்துப்பூர்வமான சட்டத் தொகுப்பாக அமைந்தது. இச்சட்டங்கள் கமிஷா சென்ச்சுரியாட்டா மூலம் அங்கீகரிக்கப்பட்டன. இதனால் 12 பட்டயங்கள் பின்னர் வளர்ந்து உரோமச் சட்டத்தின் முக்கிய அடித்தளமாக அமைந்ததுடன் பல நூற்றாண்டுகளுக்குப் பின்னரும் உரோமச் சட்ட வளர்ச்சியில் அதன் தாக்கம் தொடர்ந்து காணப்பட்டது. இந்த பகுதியில் 12 பட்டயங்கள் உருவாக்கப்பட்டதிலிருந்து கிமு 31ஆம் ஆண்டு ஒகஸ்டஸ் ஆட்சியில் உரோமப் பேரரசு நிறுவப்படும் வரையிலான காலம் பற்றி பார்க்கிறோம். இந்த காலத்தில் 12 பட்டயங்கள் உரோமச் சட்டத்தின் முக்கிய எழுத்துப்பூர்வமான அடித்தளமாக இருந்தது. ஆரம்பத்தில் ஆயுஎஸ் சிவில் என்ற சட்டம் உரோமக் குடிமக்களுக்கு மட்டும் பொருந்தியது. மேலும் அக்கால சட்ட நடைமுறைகள் மிகவும் கட்டுப்பாடானதும் நிகழ்வற்றதுமாகவும் இருந்தன. சிறிய நடைமுறை தவறுகளும் சட்ட வழக்குகளில் பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தன. 12 பட்டயங்களில் நீதிமன்ற நடைமுறை, கடன், குடும்பம், பரம்பரை, சொத்து, குற்றம், பொது மற்றும் மதச் சட்டங்கள் போன்ற பல முக்கியமான விடயங்கள் இடம்பெற்றன. பின்னர் பிரீட்டர்ஸ் சட்டத்தை நடைமுறை தேவைகளுக்கு ஏற்ப மாற்றி வளர்ப்பதில் முக்கிய பங்கு வகித்தனர். குறிப்பாக பெரெகிரினி எனப்படும் பிறநாட்டு மக்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் புதிய சட்டத் தேவைகள் உருவாயின.
இதன் விளைவாக கிமு 242 ஆண்டில் பிரேட்டர் பெரெக்ரினஸ் என்ற பதவி உருவாக்கப்பட்டு பிற நாட்டு மக்களைச் சார்ந்த வழக்குகள் கையாளப்பட்டன. இதனுடன் ஆயுஎஸ் ஜென்டியம் எனப்படும் உரோமர்களுக்கும் பிற நாட்டு மக்களுக்கும் பொருந்தக்கூடிய பொதுச் சட்டம் வளர்ச்சி பெற்றது. இதன் மூலம் உரோமச் சட்டம் படிப்படியாக அதிக நெகிழ்வுத்தன்மையுடனும் நடைமுறைக்கு ஏற்ற வகையிலும் வளரத் தொடங்கியது. இந்த பகுதியில் உரோமச் சட்டத்தின் பாரம்பரிய காலம், அதாவது கிளாசிக்கல் பீரியட் பற்றி பார்க்கிறோம். இது கிமு 31 முதல் கிபி 284 வரை நீடித்த காலமாகும். இக்காலத்தில் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் எனப்படும் சட்ட அறிஞர்கள் அறிவியல் மற்றும் பகுத்தறிவு அடிப்படையில் உரோமச் சட்டத்தை மேலும் வளர்த்தனர். அவர்கள் வழங்கிய ரெஸ்பான்சா எனப்படும் சட்ட கருத்துரைகள் முக்கியத்துவம் பெற்றன. மேலும் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ரெஸ்பான்சா, ட்ரீட்டிசஸ் மற்றும் டைஜஸ்ட் போன்ற சட்ட இலக்கியங்கள் உருவாகி சட்ட அறிவை முறையாக ஒழுங்குபடுத்த உதவின. குறிப்பாக பேரரசர் ஹேட்ரியன் காலத்தில் முக்கியமான சட்ட சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அவற்றில் ஆயுஎஸ் ரெஸ்பாண்டென்டி மற்றும் எடெக்டம் பர்பெச்சுவம் குறிப்பிடத்தக்கவை. சால்வியஸ் ஜூலியானஸ் பிரீட்டர்ஸ் முன்பு வெளியிட்டிருந்த எடெக்ஸை ஒருங்கிணைத்து எடெக்டம் பர்பெச்சுவம் என்ற தொகுப்பை உருவாக்கினார். இதன் மூலம் சட்ட நடைமுறையில் அதிக ஒழுங்கும் நிலைத்தன்மையும் ஏற்பட்டது. பின்னர் டயோக்ளேஷியன் முதல் ஜஸ்டினியன் வரை சட்டங்களை குறியீட்டாக்கும் முயற்சிகள் மேலும் வளர்ச்சி பெற்றன. இறுதியாக ஜஸ்டினியன்ஸ் கார்பஸ் ஜூரிஸ் சிவிலிஸ் உரோமச் சட்டத்தின் மிக முக்கியமான தொகுப்பாக உருவாகி பின்னர் ஐரோப்பிய சிவில் லா முறைமையின் வளர்ச்சிக்கு முக்கியமான அடித்தளமாக அமைந்தது. இந்த பகுதியில் பேரரசர் ஜஸ்டினியன் ஆட்சியின் கீழ் நடைபெற்ற சட்டக் குறியீட்டாக்கம், அதாவது கோடிஃபிகேஷன் பற்றி பார்க்கிறோம். ஜஸ்டினியன் காலத்தில் ஏற்கனவே இருந்த உரோமச் சட்டங்கள், அரசாணைகள், சட்ட அறிஞர்களின் கருத்துகள் மற்றும் புதிய சட்டங்கள் அனைத்தும் முறையாக தொகுக்கப்பட்டன. முதலில் கிபி 529 ஆண்டு கோடெக்ஸ் விதூஸ் உருவாக்கப்பட்டது. இதில் பழைய இம்பீரியல் கான்ஸ்டிடியூஷன்ஸ் தொகுக்கப்பட்டதுடன் தேவையற்ற மற்றும் முரண்பாடான சட்டங்கள் நீக்கப்பட்டன. அடுத்து கிபி 533 ஆண்டு டைஜஸ்ட் அல்லது பாண்டெக்ஸ் உருவாக்கப்பட்டது. ட்ரைபோனியன் மற்றும் பிற சட்ட அறிஞர்கள் புகழ்பெற்ற உரோமச் சட்ட அறிஞர்களின் எழுத்துக்களை தேர்ந்தெடுத்து 50 புத்தகங்களாக தொகுத்தனர். இதில் சாபினியன் மாஸ், எடிக்டல் மாஸ் மற்றும் பாப்பினியன் மாஸ் போன்ற பிரிவுகள் இடம்பெற்றன. அதே காலத்தில் டைஜஸ்ட் உருவாக்கத்தின் போது ஏற்பட்ட சட்ட சந்தேகங்கள் மற்றும் முரண்பாடுகளுக்கு தீர்வு வழங்கும் வகையில் தி 50 டிசிஷன்ஸ் வெளியிடப்பட்டது. மேலும் கிபி 533 ஆண்டு இன்ஸ்டிடியூட்ஸ் என்ற சட்ட பாடநூல் உருவாக்கப்பட்டது. ட்ரைபோனியன், தியோபிலஸ் மற்றும் டோரத்தியஸ் ஆகியோர் இதனை உருவாக்கினர். இது குறிப்பாக சட்ட மாணவர்களுக்கான அதிகாரப்பூர்வ பாடநூலாக அமைந்தது. பின்னர் கிபி 534 ஆண்டு கோடெக்ஸ் ரெபெட்டிட்டிவ் ப்ரீலெக்ஷனிஸ் வெளியிடப்பட்டு முதல் கோடெக்ஸ் திருத்தப்பட்டது. இதுவே அதிகாரப்பூர்வ சட்ட தொகுப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இறுதியாக கிபி 534 முதல் 565 வரை நாவலை கான்ஸ்டிடியூஷன்ஸ் எனப்படும் புதிய சட்ட உத்தரவுகள் வெளியிடப்பட்டன. இவை திருமணம், குடும்பம், வரி மற்றும் தேவாலயச் சட்டம் போன்ற பல துறைகளில் புதிய மாற்றங்களை கொண்டு வந்தன. இவ்வாறு கோடெக்ஸ், டைஜஸ்ட், இன்ஸ்டிடியூட்ஸ் மற்றும் நாவலை ஆகியவை இணைந்து கார்பஸ் ஜூரிஸ் சிவிலிஸ் எனப்படும் மிக முக்கியமான உரோமச் சட்ட தொகுப்பின் அடிப்படையை உருவாக்கின. இது பின்னர் ஐரோப்பிய சட்ட வளர்ச்சிக்கும் குறிப்பாக சிவில் லா சிஸ்டம் வளர்ச்சிக்கும் முக்கியமான அடித்தளமாக அமைந்தது.